நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். நம்ம பக்கத்துல யார் இருக்காங்கிறதுக்கு உங்களுக்கு அறிமுகமே தேவையில்ல. மல்டி டேலண்டட். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு மல்டி டேலண்ட்டும் இல்ல. அவ்வளவு டேட்டா கைக்கு எப்படி வருது நான் சொல்லட்டுமா? நீங்க தான் அந்த டேட்டாவே கொடுப்பீங்க. நான் நிஜமாவே அதான் போகணும். இப்ப நான் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வீடியோ ஷூட் பண்றேன்னு வைங்க, 8 மணி நேரம் தூங்குறேன்னு வைங்க, ஒரு 1.5 மணி நேரமா சாப்பிடுறேன்னு வைங்க, ஒரு 2 மணி நேரம் வெளியில பேட்மிண்டன் அதுன்னு போயிடுறேன்னு வைங்க, ஒரு நாளைக்கு அவ்வளவுதான் நேரமே இருக்கு. அப்புறம் நான் எப்படி உட்காந்துட்டு இந்த நியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்றது? பசங்களே தான் அனுப்புவாங்க. அவங்க அனுப்புறதுல நிறைய தெரியுமே. கிடைக்கிற நேரத்துல இந்த ஒரு விஷயத்த பண்ணணுங்கிறது எத்தனை பேருக்கு தோணி இருக்கு? அதுதான் நான் வந்து கேட்கிறேன். அதுதான் நானும் சொல்றேன். அதை பண்ணணும்னு தோண வச்சது நீங்க தான். இவரை நீங்க வந்து நிறைய இடத்துல பாத்திருப்பீங்க. டெக்ல இப்ப ஐபோன் ஒன்னு லான்ச் ஆனாலும் சரி, அதே போல OnePlusல ஏதாவது ஒரு மொபைல் போன் லான்ச் பண்ணாலும் சரி, நத்திங்ல இந்த சிஇஓ ஏதாவது வந்து கருத்து பொது வெளியில சொல்லும் பொழுதும் சரி, எல்லாமே இதுல வரும் இல்லையா? டெக் சம்பந்தமான விஷயங்கள்ல எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் இந்த நபரினுடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வம் செலுத்துவோம். பொதுநலத்துடன் செயல்படக்கூடிய திரு சிவபரணி தொடர்பான சில விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். என்ன இது பேர் எனக்கு தெரியாது, நான் உங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தேன். இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஆட்டுக்காலம் இருக்கு இல்லைங்க, அது தெரியுங்க. அதை சாப்பிட்டு தான் நீங்க வீடியோ பண்ணுமா? அது இனிப்பு தான். இனிப்பு எடுங்க சாப்பிடுங்க. மக்களுக்கும் அதான், நீங்களும் ஸ்வீட் எடுங்க, கொண்டாடுங்க. அரிசி மாதிரி இருக்கு, நல்லா இருந்ததுன்னு வாங்கின பேர் தெரியாது. அதாவது ஏரியாவுக்கே அவங்க சப்ளை பண்றாங்க. அவங்க தான் இந்த பால் பண்ணு இதெல்லாம் பண்றது. ஆக்சுவலா தானே ப்ரோ, ஆட்டுக்கால் மாதிரி செய்வாங்க, மைதா மாவுல செய்யறாங்க. அது வந்து எண்ணெயில முதல்ல பொரிச்சு எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து இந்த மாதிரி இந்த சீனி பாக்குல வந்து போட்டுருவாங்க. இப்ப வந்து ஒரு பொருள் ஒரு குழந்தை கையில கிடைக்குதுன்னா, இப்ப பிறக்கிற குழந்தைக்கு வந்து கையிலேயே நம்ம வந்து மொபைல் போனை கொடுக்குறோம். அதுலயே அவங்க வந்து வீடியோஸ் பாக்குறாங்க. சோ அவங்களுக்கு வந்து அதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து தானாவே வரும் ஆட்டோமேட்டிக்கா. அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே அவங்க கண்ணுல காட்டாம ஒரு சில குழந்தைங்க வளர்றத பார்த்தேன். ஆமா, நீங்க இருக்கு. இப்ப வந்து மெஜாரிட்டி நம்ம வந்து பார்த்தோம்னா, நம்ம பாக்குற இடத்துலயே ஒரு ரயில்வே ஸ்டேஷனா இருந்தாலும் சரி, ஏன் நம்ம வந்து ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்பொழுது கூட சரி, பிளைட்ல கூட சரி, ஒரு பெற்றோர்கள் வந்து தங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு அலைபேசியை காட்டிக்கிட்டு தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதை நம்மளால பார்க்க முடியுது. அட்லீஸ்ட் ஒருத்தரையாவது அந்த மாதிரி பார்க்க முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைக்கு அது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயமா இருக்கும். இப்போ வந்து இந்த மொபைல் போன் இல்லாத ஒரு வேர்ல்டுல இல்லாமலே நம்ம வந்து ஒரு வளர்ந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போமே. ஒரு 10 வயசாவது 15 வயசாவது டிபெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம கையில வந்து ஒரு அலைபேசி வந்து கிடைக்குது. அதை வாங்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம வரோம். ஒரு கட்டத்துல அதை பார்க்கும்போது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கைக்கு கிடைக்குது. அந்த அலைபேசி கிடைத்த பிறகு அதை பயன்படுத்தணும்னு தோணணுமே தவிர அதுல இருக்கிற சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் நிறைய பேருக்கு வந்து ஆர்வம் இருக்காது. உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஆர்வம் எப்படி வந்தது, எப்படி உதித்தது? அது வந்து கரெக்ட் ப்ரோ. இதுல நிறைய ஃபேக்டர்ஸ் சொல்லலாம் தான். எனக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் அதுல நான் ஒரு கான்டெக்ஸ்ட் கொடுக்குறேன். இந்த ஜெனரேஷன்ல குழந்தைங்க கிட்ட போனை கொடுக்குறாங்க, அது வந்து கொடுக்க கூடாது அப்படின்னு நம்ம சொன்னாலுமே அது எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்றோம் ப்ரோ. நம்ம ஒரு வீடியோ நம்ம 2 பேரும் பேசியிருப்போம். அதுல கூட நம்ம சொல்லியிருப்போம், இந்த மாதிரி நான் எங்க அப்பாவோட அவங்க ஆஃபீஸ்லாம் போயிட்டு வருவேன், அப்பா கூட ஆஃபீஸ் போயிட்டு வருதுங்கிறது ஒரு டைம்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அது எங்க போறேன் ஆஃபீஸ், அதுவே ஒரு டூர் மாதிரி ஃபீல் ஆகும். எங்க அப்பாவோட ஆஃபீஸ் போனேன்டா அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ போகும்போது என்ன ஆகுது, அப்போ கம்ப்யூட்டரே கிடையாது. கம்ப்யூட்டருங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரேரா 1-2 டிபார்ட்மெண்ட்குள்ள இருக்கும். இப்போ எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட் ஆயிடுச்சு. பட் அப்போ கம்ப்யூட்டரே கிடையாது. நிறைய டைப்ரைட்டிங் மிஷின் தான் பார்ப்பேன். அதான் அந்த டாஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த டாஸ் மாதிரி இருக்கிற அந்த விஷயம் வந்து அதுல ஏதாவது அந்த கமாண்ட் இருக்கும், இந்த யூனிக்ஸ் கோடு, இந்த டாஸ் கமாண்ட், அதெல்லாம் தெரிஞ்சுன்னா அவங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியர். சரி, மிகப்பெரிய 90% ஆளுங்க டைப் ரைட்டிங் தான் அடிச்சிட்டு இருந்தாங்க. டைப் அடிப்பாங்க, டாக்குமெண்ட்ஸ் தான் ஃபுல்லா எல்லாமே டாக்குமெண்டட். எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் டாக்குமெண்ட் இல்ல, பிசிக்கல் டாக்குமெண்ட் டைப் பண்ணுவாங்க. நேரா போய் அடுத்த செக்ஷன் ஆபீசர்கிட்ட கொடுப்பாங்க. செக்ஷன் ஆபீசர் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் ஏஎஸ்ஓ கிட்ட போய் அப்படியே போகும். அதான் அப்படிதான் ஒரு விஷயத்து கூட இன்டராக்ட் பண்ற அந்த நாலேஜ் இருந்தா போதும். அப்படிதான் அந்த காலத்துல வந்து அவங்க வந்து பாப்பாங்க. ஃபிளாப்பி டிஸ்க்ல தான் மோஸ்ட் ஆஃப் தி ஆபரேட்டிங் சிஸ்டமே இருக்கும். கரெக்ட். 1.44 MBங்க. ஆமா, சரியா? அந்த 1.44 MB ஃபிளாப்பி வந்து 3 ஃபிளாப்பி எடுத்து ஃப்ரண்ட்ல இருக்க சோனியா இருந்தாலும் சரி, பேனாசோனிக் இருந்தாலும் சரி, 3 ஃபிளாப்பி, 3.5 ஃபிளாப்பி இல்ல, நீங்க சொல்றது பெரிய ஃபிளாப்பி. அதுக்கு மேல ஒரு ஃபிளாப்பி இருக்கும். முன்னாடி இந்த 5.5 ஃபிளாப்பி. ஆமா, 5.5 ஃபிளாப்பி. அது வந்து எப்படி இருக்கும்னா, இப்போ பெரிய வட்ட இது இருக்குல்ல, பாட்டு போடுறதுக்கு சொல்றேங்க, டிஸ்க் போட்டு பாட்டு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ஃபிளாப்பி டிஸ்கே கொஞ்சம் பெருசுதான், பிளஸ் திக்னஸ் அதிகம். இப்ப காம்போனன்ட் எல்லாமே பெருசு. ஒரு கம்ப்யூட்டர் வைக்கணும்னாக்கா அதுக்குன்னே ஒரு தனி ஒரு ரூம் வந்து செட்டப் பண்ணணும். அதுக்குன்னு தனி ஏரியா வந்து தேவைப்படும். அதுக்குன்னு ஏசிலாம் வந்து வைப்பாங்க. கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கம்ப்யூட்டரைஸ்டா அதை மாத்தும் போது குறிப்பா நிறைய இடத்துல லேட்டர் பீரியட்
கரண்ட் போச்சுன்னா கம்ப்யூட்டர் லேப்லயே போக முடியாது ப்ரோ நீங்க வேற. ஏன்னா ஷூவையும் சாக்ஸையும் அவுத்துட்டு தான் உள்ளே வர போக சொல்லுவாங்க, கிளீனா இருக்கணும் அது இதுன்ட்டு. அது நாரி தொலையும், ஸ்ப்ரே அடிச்சுட்டே இருப்பாங்க பாதி நேரம் விண்டோ ஏசில எல்லாம். அப்படிதான் இருந்தது. சோ இது நான் எதுக்கு ஆக்சுவலா சொல்ல வந்தேன் தெரியுமா, இப்போ போனா கம்ப்யூட்டர்லாம் இருக்காது. இப்ப கம்ப்யூட்டர்லாம் சாலிட்டர் விளையாண்டுட்டு இருந்தாங்க லேட்டஸ்ட் ஜெனரேஷன்ல பார்க்கும்போது. மீதி நேரத்துல உட்காந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ டைப் பண்ணி முடிச்சிட்டாங்க, அடுத்து வேற எதுவும் ஒர்க் இல்லைன்னா கூட என்ன பண்ணுவாங்கன்னா உட்காந்து புக் படிப்பாங்க. சரி அடுத்து அங்க வந்து ஆபீஸ் வேலை முடிஞ்சதுரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாவோட வாடா ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டையில போய் ஏதாவது ஃபோர்த் ஸ்டேஷன்ல போயிட்டு ட்ரெயின் ஏறணும். அங்க போனாலும் ட்ரெயின் வர வரைக்கும் உட்காந்து புக் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், கூட ஏதாச்சும் நின்றுட்டு இருப்போம், வேடிக்கை பார்ப்போம். பக்கத்துல ஏதாவது டீ கடை இருக்கும், ஸ்டேஷன்லயே டீ கடை இருக்கும், அது ஏதாவது வேடிக்கை பார்ப்போம். வாங்க மாட்டோம், வேடிக்கை மட்டும்தான். இந்த வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற அந்த மனநிலை வந்து பாத்தீங்கன்னா வளர வளர எப்பயுமே இப்ப நானும் ஏதாவது புக் படிக்கலாம் அவ்வளவுதான். பட் அது நமக்கு தோணாது. இப்ப இருக்கிற கிட்ஸ் மட்டும் நான் வந்து இதை படிக்க சொன்னா பிடிக்குமா, நான் அவங்க ரீல்ஸ்ல பாத்துட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற கிட்ஸ் நம்ம இதுக்குள்ளேயே கொண்டு வர வேணாம், இதை நம்ம வந்து விட்டுருவோம். அந்த இதுலதான் வித்தியாசம் வருது. உங்களுக்கு எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அதான் அந்த இதுலதான் இந்த வித்தியாசம் வருது. எப்படின்னா ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தா, மேபி ஒரு சிலருக்கு வந்து வரைய தோணலாம். என் கிளாஸ்ல 1700 பையன் இருப்பான். ஸ்கூல் டேஸ்ல வந்து 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் அந்த டைம்ல இருந்தே பாத்தீங்கன்னா தலைவன் வந்து கையில ஏதாவது கொடுத்தா வரைஞ்சிக்கிட்டே இருப்பான். எனக்கு ஆனா வரையெல்லாம் வராது. அப்பயே என் பக்கத்து வீட்டுல ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். எல்லாரும் உட்காந்து என்ன பண்ணுவோம்னா சும்மா பக்கத்துல போயிட்டு ஒரு எலக்ட்ரிக்கல், அப்போ வந்து எப்படின்னா இசி ட்ரிபிள் ரிலேட்டடான காம்பனன்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ₹1 50 காசு ₹2 கிடைக்கும். நான் அதுக்காக வந்து பெருசா அப்படி சர்க்யூட் பண்ணுவேன். அதை சொல்ல வரலங்க, அந்த மாதிரி உருட்டெல்லாம் நான் விரும்பல. சாதாரணமா என்ன பண்ண முடியும்னா பேட்டரிக்கான கனெக்டர் அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு ₹2 3 கிடைச்சிரும். அழகா 2 AA பேட்டரியை வச்சுட்டு மேல வந்து நமக்கு எல்இடி பல்பு கிடைக்கும், வச்சோன்னாலே எரியும். இப்ப நான் வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த இடத்துல நான் சால்டரிங் பண்ற அளவுக்கு அறிவு இல்லை அப்படின்னாலும் அதை மாற்ற மாதிரியான ஹோல்டர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது. சும்மா வச்சு அமுக்கி விட்டோம்னா அதுல போய் நின்றோம். நின்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுவிட்ச் கிடைக்குது. அப்ப எக்ஸ்ட்ரா ஒரு ஒயரை போட்டு சுவிட்ச் போட்டோம்னா மேல சுவிட்ச் அழுத்தணும்னா அந்த பேட்டரி ஹோல்டரே தான், அது மேலே இதெல்லாம் வச்சு டார்ச் மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்படியும் விளையாண்டுகிட்டு இருந்தோங்கிற. ஆமா, இது நாங்களும் விளையாண்டுருக்கோம். விளையாண்டுருக்கீங்கல்ல, மோட்டர் வச்சு அதுக்கு மேல ஒரு பக்கத்து வீட்டுல ஒரு அண்ணன் இருப்பாரு, பிளேட் எடுத்து வச்சு பேட்டரி 2 பேட்டரியை வச்சு இந்த ஒயர் அப்படி கீழே மேலேயும் வச்சாருன்னு வச்சுங்க, அந்த மோட்டர் ஓடும், அந்த மேல இருக்கிற அந்த பிளேடு சுத்தம். ஆமா, அதை வச்சு காய்கறி கட் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிப்பாரு. உண்மைதான், அது வந்து கிண்டல் இல்ல, ஜாலியா இருக்கும். இதெல்லாம் பண்ணிருக்கோம். உண்மைதான், நீங்க சொல்ற சவுண்ட் கிளாக் பிளேட் எல்லாம் எடுத்துட்டு போய் நாங்களும் இந்த சேட் எல்லாம் பண்ணி. பேட்டரிங்கிறது ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி எங்களுக்குலாம் அப்படியே துரு பிடிச்சிருக்கோம். பின்னாடி பேட்டரியை பாக்கெட்ல வச்சுட்டு அலைவோம். டயர் வண்டி எப்படி வந்து ஒரு எக்யூப்மெண்டா இருந்ததோ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே வந்து டயர் வண்டி தான். அதுல பாத்தீங்கன்னா லாரி டயரு, கார் டயரு, மொத்தமான டயரு, சைக்கிள் டயரு, பெரும்பாலான பேர்ட்ட வந்து சைக்கிள் டயர் தான் இருக்கும். அதுல கார் டயரை யாராவது எடுத்துட்டு வந்துட்டா அவர் தான் வந்து ஹீரோ ஆஃப் த ஷோ. உண்மைதான், அந்த டயர் எடுத்து அடிச்சுட்டு ஓடுறது தெருவுல. ஸோ அப்பதான் அந்த ஆமா அந்த பேட்டரியில அந்த ஒயரை கனெக்ட் பண்றது அந்த இதெல்லாம் வரும். பேட்டரி எல்லாருமே பாக்கெட்ல வச்சிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது இன்னொருத்தர் இருப்பாரு, என்னோட கொஞ்சம் வயசு அதிகம் அவருக்கு. ஒரு வீட்டுல எப்படின்னாக்கா படம் போடுவாங்க, எல்லாரும் போய் அங்க சாயந்தர நேரத்துல போய் உட்காந்துருவோம். அவங்க வீட்டுல தான் டிவி இருக்கு. அப்ப இந்த டிவியில படம் போடுறாங்க, எல்லாம் சாயந்தர நேரத்துல போயிட்டு தெருவுல இருக்கிற எல்லா பசங்களும் உட்காந்துருப்போம். பக்கத்து தெருல இருந்து கூட வருவாங்க. அப்ப வந்து ஒரு பேட்டரி எடுத்து கொடுத்தோம்னாக்கா அவர் வந்து அப்படியே நாக்க வச்சு பார்த்து அதேதான் பவர் இருக்கா இல்லையா அப்படிங்கறது வந்து கரெக்ட். அவர்கிட்ட போய் 12 வோல்ட் பேட்டரி பண்ணிருக்கோம், அவ்வளவு பெருசு. இவ்வளவு குண்டுக்கு வந்து அப்பெல்லாம் பெட்ரோல் கெரோசின்லாம் கேன் இருக்குங்க. ஆமா, ஒரு மெட்டல் கேனு, அந்த பேட்டரி ஷேப்லயே தான் இருக்கும். அதுவும் அது டாப்ல பிடிக்கிற இடம் இருக்கும், அவ்வளவுதான் மெட்டல் கேனு. அதே மாதிரிதான் இந்த 12 வோல்ட் பேட்டரியும் இருக்கும். அதை நாக்குல வச்சுன்னா அடிக்கும் சர்ப்புன்னு, செம்ம பவர்ஃபுல்லா இருக்கும். அது வந்து பேட்டரி இருக்கான்னு பாக்குறதுக்காக நாக்குல வைக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு தைரியம் வேணும். இல்ல அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து தப்பான விஷயம் அப்படிங்கிறது இப்ப நமக்கு தெரியுது. தவறான விஷயம்னாக்கா இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு மெட்டீரியல் அப்படிங்கிறது. அது டாக்ஸிக்கான மெட்டீரியல் தான். ஆனா அதன் மூலமா பொழுதுபோக்கு எப்படி இருந்ததுன்னு பார்த்தா வேற மாதிரி இருந்திருக்கு. கொஞ்சம் கிரெயினுக்கு வேலை இருந்திருக்கு, அதனால சொன்னேன். சோ அது மாதிரி தான் என்னாச்சுன்னா இப்ப போன்ஸும் ப்ரோ, போனை ஃபர்ஸ்ட் எனக்கு எப்ப கிடைக்குது அப்படின்னா 11th 12th ஹாஸ்டல் போறதுனால தான் எனக்கு கிடைச்சது. வீட்டை விட்டு தூரத்துல இருக்கிறதுனால எங்க வீட்டுல இருந்து என்ன கம்யூனிகேட் பண்ணணும்னா அப்ப எங்க லேண்ட்லைன் இருக்கு கரெக்ட். ஆனா இப்ப எங்க அப்பா டிராவல்ல வரும்போது இல்லாட்டி யார்கிட்டயாவது பேசணும் போது அப்ப எங்க அப்பாவுக்கும் ஒரு போன் தேவைப்படுங்கிறனால அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போன் வாங்குறோம். அதுதான் என்னன்னா 2100 அழகா இருக்கும். பையன் வந்து பின்னாடி என்கிட்ட 2100 அதனால நான் ஒரு 3 வாங்கி வச்சிருக்கேன். அது வந்து கரெக்டா ஒரு பருவம் பாத்தீங்களா, 16 17 வயசுன்னு நீங்க சொல்லும் பொழுது உங்களுடைய முக்கியமான காலகட்டம் எல்லா நபருக்குமே. இப்ப எப்படின்னு தெரியல, இப்ப பசங்க வந்து கொஞ்சம் இயர்லியரா மெச்சூர் ஆயிடுறாங்களா, நிறைய விஷயங்கள் தெரியும். போனை தான் நோண்டிட்டு இருக்குது. அப்புறம் என்ன போன் நோன்றதுக்காக மட்டும் சொல்ல, 16 வயதுங்கிறது வந்து நார்மலாவே வந்து சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப 13 வயசுல திடீர்னு ஒரு பையனுக்கு சும்மா சின்ன பையனா சுத்திட்டு இருப்பான், திடீர்னு குரல்ல வந்து மாற்றம் வரும். நீங்க என்னதான் நீங்க வந்து கால மாற்றம் இத்தனை வருஷம் நீங்க வந்து சொன்னாலும் இப்போ வந்து 2025ல இருக்கோம், நாங்களாம் இப்போ டோட்டலா முன்னேறிட்டோம், நாங்களாம் 10 வயசுல எல்லாம் தெரியும்னு சொன்னாலும் அந்த இயற்கையா இருக்கிற சேஞ்சஸ்ங்கிறது
அந்த குரல்ல ஒரு கரகரப்பு வரும், ஒரு பேஸ் கொஞ்சம் கூடும். அந்த மாதிரி அந்த மீசை கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வளர அரும்பு மீசை எட்டி பார்க்கும். ஆமா, ஷேவிங் பண்ணும் போல தோணும். அதெல்லாம் பண்ணிடாதீங்க, அது வந்து மித்து. ஒரு ஆள் ஏமாத்திட்டாங்க, நானும் போய் ஷேவ்லாம் ஷேவ் பண்ண பண்ண அதிகமா வளரும்னு சொல்லி நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க. ஆமா, துரத்தி அடிலாம் வாங்கியிருக்கோம். அந்த டெக் சைட்லயே கொஞ்சம் வந்துடலாம். இப்ப ஆரம்பிச்சீங்க இல்லையா, இந்த டிரான்சிஸ்டர்னுடைய அந்த டிஸ்டன்ஸ், ஆமா, அதுதான் அவங்க வந்து நானோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்றாங்க. 2 நானோமீட்டர் 1 நானோமீட்டர்னு. இந்த 1 நானோமீட்டருக்கு பிறகு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இங்க மாறுதல்களுக்கு உள்ளாகும் இந்த ப்ராசஸர் சைடுல? ஏன்னா அடுத்து 0.8 தான் சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ. 0.8 வரும். ஆமா, இன்னும் அப்படியே போகனே வைங்களேன். இல்ல, ஒரு கட்டத்துல ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்துரும் இல்லையா? அதான் நான் கேக்குறேன். அந்த இடத்துல தான் அது எவ்வளவு தின் டிஸ்டன்ஸ் இருக்கும்ன்றத வந்து நல்லா இமேஜினே பண்ண முடியலங்க. இவங்க கண்டிப்பா வேற ஏதோ ஒன்று இன்வென்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. புதுசா ஒரு டெக்னாலஜி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த இருக்கலே தின்னஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அது அவங்க எப்படி கொண்டு வர போறாங்கிறது தான் என்னால இமேஜினே பண்ண முடியல. அதுக்கு பின்னாடி வந்து கண்டிப்பா வேற ஏதோ ஒரு விஷயம் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதான் இப்போ வந்து ப்ராசஸர்ஸ், அதாவது இந்த கிளாசிக் ப்ராசஸர்ஸ் இருக்குல்ல, இன்டெல் ப்ராசஸர்ஸா இருக்கட்டும், அது கிட்டத்தட்ட செத்தே போயிட்டுன்னு சொல்லலாம். ஆர்ம் ஆர்கிடெக்சருக்கு மூவ் ஆகி வர்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. அப்ப ஆர்ம்ல இருந்து வேற ஏதாவது, ஆமா, வேற ஏதாவது ஒரு டெக்னாலஜி வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? வரலாம். ஏன்னா நம்ம வந்து எப்படின்னா கன்சூமர் சைட்ல இருக்கும் ப்ரோ. இதுவே நான் வந்து விஎல்எஸ்ஐ சைட்லயோ அந்த சைட்ல இருந்திருந்தேன்னா அங்க கண்டிப்பா இந்நேரம் வந்து நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேர் வந்து இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பண்ணியிருப்பாங்க. இப்போ ஆர்முக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சு அவங்க ஒர்க் பண்றாங்க இல்லையா, ஒருத்த வந்து 4 ஆர்ம்னு கூட ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சு ஒர்க் பண்ணிருக்கலாம் ப்ராக்டிகலா. அது வந்து இதோட பெட்டரான எஃபிஷியன்சி கொடுக்கும் பட்சத்தில், இன்னும் பெட்டரான எஃபிஷியன்சினா பவர் மட்டும் இல்லாம மேக்கிங் காஸ்டும் ரெடியூஸ் ஆகும்போது அதுக்கு அடாப்ட் ஆகலாமான்னு சொல்லி லாஸ்ட் கேட்க அவங்க பிளான் கூட பண்ணிருக்கலாம். இதெல்லாம் நடக்கிறது நமக்கு தெரியாதுன்ற அது இந்த ஏஐட்ரிபிள் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அதுக்கும் அதுல ஆல்ரெடி இருப்பாங்க எப்பயுமே நிறைய பேர். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம சர்க்கிள்லயே ஒரு சிலர்லாம் வந்து விஎல்எஸ்ஐல ஒர்க் பண்றாங்க ப்ரோ. அவங்க சில சமயங்கள்லாம் பயங்கரமான இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. எப்படின்னா நெக்ஸ்ட் 6 இயர்ஸ் இல்லாட்டி நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் கழிச்சு போன்ல என்ன வரப்போதோ இவங்க ஆல்ரெடி அதெல்லாம் தான் டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. 6 இயர்ஸ் ஆர்என்டிஸ்லாம் இப்பவே வந்து எல்பிடிடிஆர் 6x ரேம்ல இருக்கிற ஹை ஃப்ரீக்வன்சி ரேம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அவங்க அதெல்லாம் சொல்லும்போது எப்படி இருக்குன்னா அதெல்லாம் நான் வீடியோல பேச முடியாது. இன்னைக்கு நான் வந்து ஒரு சின்ன பார்ட் தான் சொல்றேன். இந்த மாதிரி அவங்களும் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு கேட்கும்போது எப்படி இருக்குன்னா, இன்னும் இப்போ இப்படிதான் போகுதா, அப்ப இன்னும் ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு இப்போ போன்ல வந்து அப்ப இப்படி இருக்குமா அந்த டாஸ்க் வந்து. நீங்க இதை எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? குவாண்டம் ப்ராசஸர்ஸ் வந்து மொபைல் போன்ஸ்ல வரும் அப்படிங்கறத நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? அதான் சொல்லுவாங்க தெரியுமா ப்ரோ, அது ஐயோ சூப்பரா இருக்குமே, பிலீவ் ஆன் சம்திங் அன்பிலீவபிள் மாதிரி ஒரு வார்த்தை உண்டு ப்ரோ. அது சூப்பரா இருக்கும் ஒரு வாக்கியம். என்னன்னா, நம்ப முடியாத ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி எப்பயுமே இருக்குங்கிறது கொஞ்சம் நம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து ஹைலி பாசிபிள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா யாருமே வந்து ஒரு என்பியூஓ டிபிஓ அதாவது நியூரல் ப்ராசஸிங் யூனிட்டோ இல்லாட்டி டென்சார் கூகுளோட ஆங்கிள், ஆமா, ஸோ அது வந்து போன்ல பெரிய இடத்த பிடிக்கும்னு எதிர்பார்க்கல. போன் வந்து எல்லாருமே என்ன சொன்னா, ஓப்பனா சொல்றேன் ப்ரோ, ஒரு பிளாட் ஸ்லாபா மாறிடுச்சு. எப்போ மாறிச்சு அப்படின்னு பார்த்தா அநேகமா ஒரு 2008-09 டைம்லயே பிளாட் ஸ்லாபா மாற ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஐபோன் வந்ததுக்கு அப்புறமே ஸ்லாப், ஐபோன் 1ல இருந்தே ஸ்லாப் வச்சுப்போம். ஆனா அது கூட கொஞ்சம் கர்வ்டுன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் பச்சையா டப்புன்னு பார்த்தா 2010, 11, 12 எல்லாமே வந்து மேலேயும் ஃபிளாட்டா இருக்கு, கீழேயும் ஃபிளாட்டா இருக்கு, சைடு மட்டும் கர்வா இருக்கு, இல்லாட்டி ஃபிளாட்டா இருக்கு, எப்படியோ இருக்கு, டிசைன்ல இருக்கு. ஆனா மொத்தம் போன் வந்து பிளாட் ஸ்லாப் இப்படிதான் இருந்தது. அப்புறம் என்ன திடீர்னு வந்து அப்போ இதுல என்ன மாற்றம் வரும் அப்படின்னு தோணுச்சு. தோணும் போது எஸ்ஓசி ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டே இருக்கு, குவால்காமோட ஸ்னாப் டிராகன் வளருது. ஆனா ஏர்லி டேஸ்ல செம காம்படிஷன் இருக்கு. குவால்காம் இருந்தா, பவர் விஆர் இருந்தா, அதாவது பிராட்காம்னு ஒருத்தர் இருப்பான், பிராட்காம், ஓகே, பிராட்காம் இருந்தா, ஸோ குவால்காம், பிராட்காம், அப்புறம் என்விடியா, இன்டெல், இன்னும் கூட உண்டு ப்ரோ. இவங்கெல்லாம் வந்து ப்ராசஸ் ஸ்பேஸ்ல இருந்தாங்க. ஆனா இப்ப நிறைய பேருக்கு அதெல்லாம் தெரியாது. எனது போன் ப்ராசஸர்ல இவ்வளவு பிராண்ட்ஸ் இருந்ததான மாதிரி தான் இருக்கும். இவங்க எல்லாருமே இருந்தாங்க, எல்லாருமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவும் இருந்தாங்க. அதுக்குள்ளேயும் வந்து நிறைய லாபி அண்ட் பாலிடிக்ஸ் இருக்கு. அதனாலதான் என்விடியா காலியானா. என்விடியா சூப்பரா பண்ணாங்க. என்விடியா இன்னைக்கும் ஒரு பெரிய கம்பெனி, 4 ட்ரில்லியன், அதுதான் உலகத்திலே இப்ப முறையா பண்ணது. அது கரெக்ட். அது நம்மளுடைய ஜிடிபி நிறைய இருக்கு ப்ரோ. ஏன்னா ஒரு ஹோப்பை நம்ம நம்பணும்னா அந்த க்ரோத் இருக்கும். இப்ப ஏஐ நம்ம நம்பினாலதான் என்விடியா க்ரோ ஆச்சு. என்விடியா வந்து 2016-17 இருந்து ஏஐனா அப்படிதான் இருக்கும். ஜெனரல் பப்ளிக் யார்கிட்டயே போயிட்டு ஏஐனா இன்னைக்கு ஏஐ ஒத்துக்கிறோம் ப்ரோ. ஆனா நான் என்ன சொல்றேன், இந்த இடத்துல வந்து ஒரு அன்னைக்கு மீ A3 இருந்தது. மீ A3ல பார்த்தா ஏஐ கேமரான்னு போட்டிருக்கோம். நான் 2019ல யூஸ் பண்ண இன்ஃபினிக்ஸ் போன் எல்லாம் பின்னாடி பாத்தீங்கன்னா ஏஐ கேமரான்னு இருக்கும். ஏன்னா ஏஐ கேமரா, அதாவது அவன் அப்ப ஏஐ எதுக்கு யூஸ் பண்ணான்னா, ஆக்சுவலா சிம்பிள் ப்ரோ. நம்ம T9 போர்டை பத்தி நான் சொல்ல வந்தேன். எப்படின்னா C168 வாங்கினேன். ஆனா எனக்கு வந்து இந்த T9 கான்செப்ட்லாம் எனக்கு தெரியாது. 11th 12th நான் எல்லா கீபோர்டையும் பாக்குறேன், ஒரே மாதிரி இருக்கு. எல்லாமே 1 2 3
456 789 கீழே ஸ்டார் ஆஷ் நடுவில் ஸ்பேஸ் இதான் இருக்கு அப்படின்றேன். ஆனா அது கூட இன்டராக்ட் பண்றதுல ஒரு டிஃபரன்ஸ் இருந்தது. நோக்கியா கிட்ட மட்டும் தான் அந்த ஏஐ இருந்தது. என்னதுன்னா நான் ப்ரெடிக்டிவ் டெக்ஸ்ட் ஒன்று பண்ணலாம் நோக்கியால, செம்மையா போகும். சோனியில கூட அந்த ப்ரெடிக்டிவ் டெக்ஸ்ட் இன்வால்வ் ஆன விதம் வந்து வித்தியாசமா இருக்கும். நான் ஒரு தடவையும் வந்து நோக்கியால எப்படி பண்ணா டாப் டப்புன்னு தட்டுவோம் ப்ரோ, இங்க தட்டிட்டே இருப்போம், அதுக்குள்ள பார்த்தா கீழே தட்டுவோம். என்னன்னு பார்த்தா கேப்ஸ், இந்த பக்கம் ப்ரெடிக்ட், கேப்ஸ், ப்ரெடிக்ட், நம்பர் டப்பு டப்புன்னு தட்டுவோம் கீபோர்ட்ல, அவ்வளவு பழகிடுச்சு. நான் இப்போ வந்து ஹெச் அனுப்புனா ஹெச் அழுத்தி அடுத்து ஹாய் அப்படிங்கிற இடத்துல நான் தட்ட போறேன், ஐ தட்ட போறேன்னா ஐல வெறும் ஐ மட்டும் இருக்காது, அந்த பட்டனுக்கு மட்டுமே 3 ஆல்பபெட் அசைன் ஆயிருக்கும். ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா ஐ எடுத்துட்டு வரும். வேற ஏதாவது பொண்ணு என்ன பண்ண தெரியுமா, அந்த கீயோட ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் என்னவோ அதுதான் டைப் பண்ணும். நான் திரும்ப அந்த கீபோர்டே எடுத்தனா செகண்ட் ஆல்பபெட்டுக்கு அது போகும் மத்த போன்ஸ்ல. பட் நோக்கியா வந்து அந்த ப்ரெடிக்டிவ் டெஸ்டிங் தான் அப்பயே வச்சிருந்தான். அதுவே ஒரு ஏஐ தான். சரியா? சோ அப்போ அது ஏஐ நீங்க நம்புறீங்களா? இப்போ இருக்கிறது ஏஐனா அதுவும் ஏஐ தான். ஏன் தெரியுமா அப்படி சொல்றேன்? இப்போ ஒரு இமேஜை நீங்களே ஜென்ரேட் பண்ணுவீங்களா? என்ன பண்ணுவீங்க தானே? அது எப்படி பண்ணீங்கன்னு கேட்பேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணீங்க, உங்களோட கிரியேட்டிவிட்டியோட நீங்க வந்து ஒரு ஒயிட் பேப்பரோ இல்லை எந்த பேப்பரோ அது உங்க இஷ்டம் எடுத்து போட்டு ஒரு பென்சில் வச்சு கிழிச்சாலும் சரி, இல்லாட்டி உங்ககிட்ட கலரை கொடுத்தேன்னா பென்சில் வச்சு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கலரை வச்சு நீங்க அதை இன்னும் பயங்கரமான ஓவியமா மாத்துவீங்க. அது ஒரு லேண்ட்ஸ்கேப்பா வேணும்னா லேண்ட்ஸ்கேப்பா மாத்துவீங்க, பில்டிங்கா வேணும்னா பில்டிங், ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபி எப்படினாலும் நீங்க மாத்துவீங்க. இது வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி. கரெக்டா? இந்த மாதிரியான ஒரு கிரியேட்டிவிட்டியை ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு டூலை வச்சு பண்ண ட்ரை பண்றீங்க. அடுத்து அந்த டூல் கிட்ட என்ன சொல்றீங்கன்னா, உங்க இன்புட்ஸ் ஆல்ரெடி நீங்க அந்த டூல் கிட்ட கொடுத்துட்டீங்க. என்னன்னா 100 டிஃபரெண்ட் இமேஜஸ் ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபி கொடுத்துருக்கீங்க. இப்போ நான் வெளியில இருந்து என்ன கேட்கறேன்னா, எனக்கு ஒரு ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபி வேணும்னு கேட்டா அந்த 100ல இருந்து எதுனால அதை எடுத்து போயிட்டே இருக்கு. இப்போ அந்த 100க்கும் நீங்க பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் கொண்டு வரீங்க, அதுக்கிட்ட நீங்க அந்த பவர் எல்லாம் கொடுக்குறீங்க, ஏன்னா கம்ப்யூட்டிங் பவர் கொடுத்துருக்கீங்க இல்லையா? அந்த 100ல இருக்கிற இன்புட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டு தலைவருக்கு லேகும் மறுவிளையாடுறான் அரேஞ்ச் பண்ணி. ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு நியூயார்க் டைம்ஸ்ல சென்டர்ல ஒரு பெரிய பில்டிங் இருக்கு, இந்த சைடு வந்து மேபி அங்க ஏதாவது ஒரு சிக்கன் ஸ்டால் ஏதோ ஒன்று இருக்குன்னு, இந்த நடு பில்டிங் எடுத்துக்குது, சைனால இருக்கிற ஒரு ஹட் எடுத்துக்குது, இங்க இந்தியால இருக்கிற ஒரு பில்டிங் எடுத்துக்குது, மும்பைல இருக்கிற, மூணுத்தையும் மேட்ச் பண்ணி ஒரு அவுட் கொடுக்குது. பார்த்தா அதுவும் எனக்கு ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபி தான். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம பழகி நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து கம்ப்யூட்டர் பண்றதுக்காக கெஸ் பண்ண வைக்கிறோம்ல, அதுவும் நம்ம தான் பண்றோம். அதுதான் இன்னைக்கு ஏஐ. இப்போ வந்து ஒரு பாட்டு ப்ரோ, பாட்டுங்கிறது எப்படி ப்ரோ பாட்டா மாறிச்சு? நம்ம சொல்லிதான் அது பாட்டுன்னு தெரியும். பிறந்த குழந்தைக்கு பாட்டுன்னா என்னன்னு தெரியவே தெரியாது. நம்ம தான் அதை ஃபீட் பண்றோம் பாட்டு. இப்போ இதுல ஜோக் என்னன்னா, வெளியில இருக்கு நம்ம ஆளு இருக்கான், அவனை கூப்பிட்டு நீ நாய் தெரியுமானா அது தெரியுமா? அது தெரியாது. நாய்னா யாருன்னு எனக்கு தெரியாது. அடே நானும் இந்த பூமியில தாண்டா இருக்கேன், எனக்கும் உயிர் இருக்குடா போடா அப்படின்னும். ஆனா நாய்ங்கிறது யார்? நம்ம சொன்னதுதான்ற. சோ இப்ப ஏஐன்னு ஒண்ணு இருக்குன்னா, நம்மளதான் நம்மளோட ஒர்க்கை தான் இருக்கலையே ஃபாஸ்டா கம்ப்யூட் பண்றதுக்காக ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை நம்ம யூஸ் பண்றோம். அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை நம்ம தான் கிரியேட் பண்ணிக்கிறோம். நான் என்னெல்லாம் ஃபார்முலா வச்சிருக்கணும் அந்த ஃபார்முலா தான் அதுகிட்ட கொடுக்குறேன். அது ஒன்றும் புது ஃபார்முலா எனக்கு கொடுக்காது. நான் இன்னைக்கு நாயின்னு அதுகிட்ட சொல்லிட்டேன்னா அது நாயின்னு தான் சொல்லலாம். அந்த நாய்க்கே நான் வந்து உள்ள போயிட்டு இல்ல இதுதான் பூனைன்னு சொன்னா அது பூனைன்னு தான் சொல்லும். சோ அன்னைக்கு வந்து இந்த T9 ப்ரெடிக்டிவ் டெக்ஸ்ட்ங்கிறதே ஒரு ஏஐன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அது ஒரு இன்புட் கொடுத்துட்டேன் அதுகிட்ட. ஹெச்ல என்னென்ன காம்பினேஷன்ஸ் இருக்குன்னு அதுகிட்ட கொடுத்துட்டேன். ஹெச்ல வந்து நான் அடுத்து ஐக்கு இருக்கக்கூடிய பட்டன் அழுத்தினா அநேகமா ஹை தான் அவன் தட்டுவான். இது ஈ இருக்கிற பட்டன் அழுத்தினா அவன் ஹீ டைப் பண்ணலாம். சோ இந்த மாதிரி தான். சோ ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணோம்னா, இருக்கிற இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அதுகிட்ட இருந்ததுன்னா அது டைப் பண்ணும். அதுக்கு ஒரு டிக்ஷனரி மாதிரி. இல்லாத அதான் நீங்க வார்த்தை பிடிச்சிட்டீங்களே. இல்லாதப்ப என்ன ஆகும்னா, இப்போ டிக்ஷனரி ஓபன் பண்ண சொல்ல, ஓபன் பண்ணி உன்னோட அந்த புது வார்த்தையை டைப் பண்ணியா. எப்படின்னா நான் டைப் பண்றேன் ப்ரோ, இப்போ ரத்ன சபாபதி அப்படின்னு ஒரு நேம், ஐடா ரத்ன சபாபதி அப்படின்னு தட்டினீங்களா, RATன்னு அதுக்கப்புறமே அதுக்கு தெரியாது, ரேட் வரைக்கும் வந்துடும். ஏன்னா எடி என்ன அதுக்கு சஜஷன்லயே வராது. RATலயே நின்றோம் நோக்கியா. அடுத்து என்ன அழுத்துவேன், அழுத்தும் போது அதுக்கு என்ன டைப் பண்றதுனே புரியாம அப்படியே நின்றோம், ஃப்ரீஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன அழுத்தினாலும் இன்புட் எடுக்காது, பேங் பேங் சவுண்ட் மட்டும் வரும். என்னன்னா டே எனக்கு தெரியலடா அப்படின்னும். அப்ப கீழே இருக்க பட்டன் அழுத்தினீங்கன்னா டிக்ஷனரிக்குள்ள போகும். இப்போ ஆல்ரெடி டைப் பண்ண அந்த ரேட் மட்டும் இருக்கும், அது பக்கத்துல NAP ரத்ன NAP சபாபதின்னு டைப் பண்ணி நான் இன்னும் கொடுத்துட்டேன்னா இப்போ அது தெரியும். இப்ப வந்து நான் RAT N டைப் பண்ணதுமே அதுவே ஃபுல் காட்டும். எப்படின்னா அதுதான் சொல்றேன், அது நான் இன்புட்ஸ் கொடுத்துட்டேன்னா அதுக்கு தெரியும். இப்ப இருக்க ஏஐயும் அதேதான். நம்ம தான் உட்காந்து மாங்குன்னு இன்புட் கொடுத்துட்டு இருக்கோம். என்ன அப்ப நான் இருந்தது வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே கேபிஸ்ல இன்புட் கொடுத்துருக்கேன். ஏன்னா டெக்ஸ்ட் சின்ன சின்ன விஷயங்கள் 0s and 1s இந்த மாதிரி சின்னதா கொடுத்தேன். இன்னைக்கும் 0s and 1s தான், ஆனா கிரேசியா கொடுத்துட்டு இருக்கீங்க. அது பட் இது வந்து பியாண்ட் தி ஹியூமன் லெவல்ங்கற அளவுக்கு போயிட்டு இருக்கு இல்லையா? அது ஏன் பியாண்ட் தி ஹியூமன் லெவல்னா, இல்ல ஃபார் டாஸ்க் பியாண்ட் தி ஹியூமன் லெவல்னா பியாண்ட் தி ஹியூமன் லெவல் தான். அது ஏன் சொல்றேன், நீங்க சொன்னது கரெக்ட். அந்த வார்த்தையை 100% நம்ம டிஃபெண்டே பண்ணலாம். இமானுவல் ப்ரோ டப்புன்னு கூப்பிட்டு வெபனாக்கி சீரிஸ் சொல்லுங்க என்ன சொல்லுவீங்க, ஏன்னா அது உங்களுக்கு பழகிருச்சு. அது உங்களோட ஸ்பெஷாலிட்டி. சர்டைன் நம்பர் வரைக்கும் சொல்ல முடியும். ஏதோ ஒண்ணு ப்ரோ, நீங்க சர்டைன் நம்பர் வரைக்கும் சொல்றீங்கல்ல, அது தெரியாத ஒண்ணும் நான் இருப்பேன்ல, என்ன கூப்பிட்டா சாரி சார்ன்ட்டு போயிடுவேன் நானு. இப்ப அந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா,
ஏஐ கிட்ட என்ன ஆயிடுது, லேக்ஸ் க்ரோர்ஸ் ஆஃப் பீப்புளோட இன்புட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். அது இப்போ ஒரு இண்டிவிஜுவல் மாதிரி செயல்படுது. ஆனா அதுக்கிட்ட அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு பிரெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இண்டிவிஜுவலுக்கு இன்புட்ஸ் கொடுத்தது யாருன்னா கோடிக்கணக்கில் கொடுத்துருக்கு. அந்த கோடிக்கணக்கான எல்லாருக்குமே ஏதோ ஒரு ஏரியா ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் தான். தலைவனுக்கு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா கோடி பேரோட ஸ்பெஷலைசேஷன் போயிடுச்சு. அதனாலதான் அது பியாண்ட் ஹியூமன் மாதிரி தெரியுது. ஆனா எல்லாமே ஹியூமன் கேப்பபிலிட்டிஸ் தான். சந்தேகம் ஒண்ணு இருக்கு. இப்ப ராமானுஜம் வந்து அவருடைய சீரீஸ் இருக்குல்ல நம்பர், அதுல ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லியிருப்பாரு. 1+2+3+4+++++ அப்படியே போட்டு நம்பர் விட அப் டு இன்ஃபினிட்டின்னு போட்டு இஸ் ஈக்குவல் டு -1/2 போட்டு மனசை முடிச்சிருவாரு. அதை வந்து இப்ப இருக்கிற ஏஐயால சால்வ் பண்ண முடியுதா? அந்த அவுட்புட் வந்து உண்மையா இல்லையா? அது ஏன்னா நிறைய இதுக்கு வந்து பயன்படுத்துறாங்க. அப்ப என்ன பண்ணோம்னா ராமானுஜம் இருக்காரு இல்லையா, அவரோட மொத்த ஃபைண்டிங்ஸையும் ஃபீட் பண்ணீங்கன்னா அது ஒரு அவுட்கமோட வரும். இப்போ என்ன கேட்டா என்னைக்குமே செக் எல்லாம் எல்லாத்துலயுமே தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ப்ரோ. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, அவர் பண்ணது கரெக்ட் தப்புன்றத ப்ரூவ் பண்றதெல்லாம் இருக்கட்டும், நாளைக்கு நமக்கு என்ன இப்ப தேவைன்றதை நம்ம பார்ப்போன்ற அளவுக்கு. ஏன்னா அவர் வந்து இருந்த டைம் வேற ப்ரோ. நான் இதை தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் எடுத்துமே சொன்னேன். நான் எங்க அப்பா ஆஃபீஸ் போனா எல்லா இடத்துலையும் டைப்ரைட்டிங் மிஷின் இருக்கும். நானும் ஒரு 2 சாணி பேப்பர் உள்ள வச்சு தட்டிட்டு கிடப்பேன். போர் அடிச்சதுன்னா டப்பு டப்புன்னு அப்ப என்ன நான் அப்படியே வாக்கியமா தட்ட போறேன். நான் அந்த வயசுல போனேன்னா என்ன பண்ணுவேன் தெரியுமா, அழுத்தின என்ன வருது, ஏய் செம்மையா இருக்கே. கேப்ஸ்ல அழுத்தணும்னா இந்த சைட்ல கேப்ஸ் இருக்கும் வருது. இதான் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஆனா அதே டைம்ல வேற ஒரு பையன், ராமானுஜம் மாதிரி ஒரு பையன் வேற ஏதோ ஒரு ஈக்குவேஷனை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அதுல ஏதோ பண்ணிட்டு இருந்திருக்கான். சோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து என்னன்னா அவங்க எதை அவங்களால ரீச் பண்ண முடியுதோ அதை வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்றாங்கிறது தான் எனக்கு புரியுது. எல்லா நம்பரையும் கூட்டினா அப்படின்னு யாராவது வந்தா உடனே நீங்க வந்து -1/2 போட்டுட்டு பண்ணிக்கலாம். ஆமா. சோ அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கலாம்னு வச்சுக்கோங்க. பட் நம்ம அது எதுக்காக அதை பேசணும்னாக்கா, ஏஐ உடைய தொழில்நுட்பமும் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸினுடைய இந்த வளர்ச்சியும் வருங்காலத்துல இந்த மாதிரி நம்மளால வந்து கண்டறிய முடியாத, இதுவரையில நம்ம வந்து இறங்கி செய்ய முடியாத சில டாஸ்க்ஸை அதுங்களால பண்ண முடியுமா அப்படிங்கிறது. அதாவது பண்ண முடியுமானா மறுபடியும் ப்ரோ, மனுஷனால பண்ண முடியாத ஒரு விஷயத்த அது சத்தியம் பண்ணாது. மனுஷனால பண்ண முடியும். ஆனா நான் அதுக்கு உட்காந்து நான் அதை கால்குலேட் பண்றதுக்கு எனக்கு 150 வருஷம் வேணும். அதாவது பண்ணி கொடுக்கும். என்னால ஒண்ணு முடியும், உடனே பண்ணும். ஆமா, என்னால ஒண்ணு முடியும். ஆனா அதை நான் பண்றதுக்கு வந்து 1000 வருஷம் கூட ஆகலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதுகிட்ட இருக்க பவருக்கு அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அடுத்த 1 ஹவர்ல அதை பண்ணி கொடுத்துரும். இதுதான் நாங்க பாக்குறேன். என்னால முடியாத ஒரு விஷயத்த அது பண்ண முடியுமானா, முடியாத ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்புட்டா கொடுக்கவே முடியாது. ஏன்னா எனக்கு தெரியாது. சரி, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஏஜி, அதாவது ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க இல்லையா, ஹியூமன்ஸ் அளவுக்கு கம்ப்யூட்டர் செயல்பட தொடங்கிட்டுன்னு. இப்ப அது மொபைல் போன்லாம் நீங்க சொல்றீங்க இல்லையா, உண்மையிலேயே உங்களுக்கு அப்படி தோணுதா? அது வந்து ஏஜி நம்ம ரீச் பண்ணிட்டோம், இல்ல ரீச் பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப நெருக்கத்துல இருக்கோம்னு? எனக்கு ஒண்ணுல ப்ரோ, அடுத்த நாள் எழுந்திருக்கும் போது கரெக்டா அலாரம் அடிக்குதா, அதுல அது கோளாறு பண்ணாம இருந்தா சரி. இல்ல இன்னைக்கு அலாரம் வைக்கணும்னா மழை பெய்யற மாதிரி வெதர்ல காட்டுது, எதுக்கான எழுப்பி விட்டுட்டான், எழுந்தாலும் வெளில மாடலை பத்தில காட்டுது. அதுதான் சொல்றேன், எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிருச்சுனான்ற. அதே எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கு, அதுவே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சுனான்ற. என்னோட அசிஸ்டன்ட தான் கூகுள் பண்றானா. இந்த பையன் சொல்றானே, ஏய் என்னடா நீ பிக்சல் போன் பண்ணும்போது ப்ராசர் உள்ள கம்மியா இருக்குன்னு கேட்டா, சார் நாங்க பண்றது ஒரு அசிஸ்டன்ட், ஒரு வர்ச்சுவல் அசிஸ்டன்ட். அந்த அசிஸ்டண்ட்டை நீங்க பிசிக்கலா கையில ஹோல்ட் பண்றீங்க. இவரோட வேலை என்னன்னா உங்களோட வேலைகளை சுலபமாக்குறது. ஆமா, இதுதான் வந்து என்னோட எய்ம். யார் கூகுள் ஓபன் ஸ்டேட்மெண்ட் இது எப்படின்னா, இப்ப இவனை கேட்டா கேமரா அப்படிங்கிறான், சரியா? வேற ஒரு பிராண்ட் இப்ப சாம்சங் கேட்டா அவன் ஏஐ கேமராங்கிறான், விவோ கேட்டா அவனும் கேமராங்கிறான். எல்லாரும் அப்படி சொல்றாங்க. இவனை கேட்டா இவனே கேமரா இருக்கு, இவன்டே நல்ல டிஸ்பிளே இருக்கு, நல்ல ஸ்பீக்கர் இருக்கு, எல்லாம் இருக்கு, இதுலயும் ஆண்ட்ராய்டு தான் இருக்கு. ஆனா இவனை கேட்டா என்ன தெரியுமா சொல்றான், இவன் எனக்கு இதனாலே, அதாவது இன்னொன்னு சொல்லுவாங்க, எங்க அப்பா தாத்தா எல்லாம் கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க, உனக்கு முன்னாடி 4 பேர் இருக்காங்க, 4 பேருமே தெளிவா இல்லைன்னா நீ பயப்படவே வேணும். உனக்கு முன்னாடி 4 பேர் இருக்காங்க, அதுல ஒருத்தர் ரொம்பவே தெளிவா இருக்கானா நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அவனை அதாவது எப்படின்னா, இப்ப அவன் தப்பான ஒரு மைண்ட் செட்ல இருக்கான் ப்ரோ. ஆனா அந்த தப்பான மைண்ட் செட்ல ரொம்ப தெளிவா இருக்கான்னா அவன்கிட்ட நம்ம உசாரா இருக்கும். இவன் வந்து நிஜமாவே தப்பா கரெக்டான என்னால இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஆனா இவனோட மைண்ட் செட் வந்து ரொம்பவே ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கு. இப்ப எல்லாருமே போனுன்றாங்க ப்ரோ, பட் எல்லா போன்லயும் பார்த்தா அப்பதான் உட்காந்து இப்ப சப்ஸ்கிரிப்ஷன் பேசிட்டு இருக்கோம் நம்மளும். எக்ஸாக்ட்லி. ஓகேயா? இவன் முதல்ல ஓப்பனா என்ன சொல்றான்னா, நான் கொடுக்கறதே ஒன் தான்றான். நிஜமாவே இவன் ஒருத்தன் தான் அதை வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரொம்ப எஃபெக்டிவா கொண்டு போற மாதிரி ஃபீல் ஆகுது. இன்னைக்கு எனக்கு ஓப்பனா சொல்லணும்னா, இன்னைக்கு ஒரு டிபேட் மாதிரி வச்சாங்கன்னு வைங்களேன், சார் குவால்காம் ப்ராசரோட வளர்ச்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, மயிரா போச்சு அப்படின்னு ஓப்பனா. ஏன் தெரியுமா? ஏன்டா 3 மில்லியன் ஸ்கோர் அடிச்சிருச்சு சார், up to 2 lakh. சரிங்க, அடுத்து என்ன பண்ண போறீங்க? 4 மில்லியன் அடிக்க போறோம் சார். சரி அடிங்க. இப்போ போன் வந்து நீங்க அதே சைஸ்ல தானே வைப்பீங்க. ஆமா, உள்ள கூலிங்க்கு என்ன சார் பண்ண போறீங்க? நக்கு. அந்த அளவுக்கு கோவம் வருது ப்ரோ.
அடுத்த ஜெனரேஷனை ஏமாத்துற மாதிரி இருக்கு. இதுல என்னடா இருக்குன்னு கேட்டா 1 மில்லியன்றான், அதிகபட்சம் 1 மில்லியன் ஸ்கோர் வருது. இப்போ G5 லீக்ஸ் எல்லாம் பார்த்தா 1.2 மில்லியன் கூட வராதுங்கிறாங்க. எனக்கு புரியவே இல்ல. இப்போ ஆல்ரெடி TSMC கிட்ட போறான், அங்க இன்னும் பெட்டராவே இருக்க போது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஹீட்டிங் மாதிரியான ஃபேக்டர்ஸ் வந்து கண்டிப்பா கண்ட்ரோல் ஆக போதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப இவன் ஃபிளெக்ஸ் பண்ணலாம்னு தோணுச்சு எனக்கு. அப்ப இவனும் 2 மில்லியன்லாம் காட்டலாமே அப்படின்னு. எதுக்கு? அது அது என்னோட கோல் கிடையாதுன்னு அவன் சொல்றான். தெளிவா இருக்கு எனக்கு, தெளிவா இருக்கான்ற. அதான் இவனை பார்த்தாதான் எனக்கு இப்ப பயமா இருக்கு. இவன் வந்து எதையும் நோக்கி தெளிவா போறான். இவன் எதையும் நோக்கி தெளிவா போறானா? இதுதான் NVIDIAவும் ப்ரோ. அவன் வந்து 2016-17 எனக்கு NVIDIAனாலே எனக்கு கிராஃபிக் கார்டு தாங்க தெரியும். இதுக்கு முன்னாடி நான் போன் யூஸ் பண்ணேன்னா அப்பயும் எதுக்காக NVIDIA போன்ஸ் தேடி வாங்கினேன், NVIDIA பவர்டு போன்ஸ் தேடி வாங்கினா கேமிங்காக தான் வாங்கினேன். ஏன்னா அதுல வந்து டெக்ரா ஜோன் ஒன்று இருக்கும் ப்ரோ. NVIDIAல கேமிங்க்கு டெக்ரா ஜோன் ஒன்று தனியா இருக்கும். எப்படி PS-ன்னு சொல்லிட்டு பிளே ஸ்டேஷனுக்கான கண்ட்ரோல்ஸ் மாதிரி தனியா வந்து சோனி போன்ஸ்ல இருக்கும், இதுல டெக்ரா ஜோன் இருக்கும். அது உள்ள போனா இங்க பிளே ஸ்டோர்ல இருக்கிற அதே கேம் தான் அங்கேயும் இருக்கும். என்னடா இது அதே கேம் தான் இங்கே இருக்கு அப்புறம் இருக்கு அப்படின்னா, அதுல நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா 3D ரெண்டர்ஸ்லாம் இருக்கும் கேம்ல. இப்போ ஒரு ரிட்ரேட் GB கேம் ஆடுறேன்னா நான் பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணி நார்மலா மத்த போன்ஸ்ல ஆடிட்டு இருப்பேன். இதுல நான் டவுன்லோட் பண்ணும்போது இதுல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த வாட்டர் பிச்சு அடிக்குதுல, அந்த அந்த ஜெட் என்ன ப்ரோ ஜெட் பைக் மாதிரி ஒன்று இருக்கு தண்ணியில போற வண்டி. அதுதான் எனக்கு தெரியாத பேர்லாம் தண்ணியில போற வண்டி. அந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா திரும்புற இடத்துல எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு போகும் ப்ரோ. பிளஸ் நம்ம அதுல ஸ்டண்ட் எல்லாம் பண்ணி லேண்ட் ஆகும்போது தண்ணி தெரிக்கும் அது புடிச்சுக்குன்னு தெரிக்கிறது. டிஸ்பிளேல போடுறதெல்லாம் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தெரியும். அதுல வந்து என்னெல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே அந்த ஸ்மியர் அந்த சொல்லுவாங்க தண்ணி நிஜமே பட்டு எப்படி இருக்கும், ஒரு லைட் அடிக்குது அந்த இடத்துல தண்ணி பட்டுதுன்னா அந்த தண்ணியில அந்த லைட் பட்டு அப்படி ஜொலிக்கும். அதெல்லாம் இருக்கும் ப்ரோ. அது மத்த போன்ல இருக்காது. அதே மாதிரி இப்போ அந்த டெட் ட்ரிகர் மாதிரியான கேம், மாடல் காம்பேட் மாதிரியான கேம் அதெல்லாம் இப்போ விளையாடும்போது, மாடல் காம்பேட்லாம் விளையாடும்போது டெட் ட்ரிகர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேய் வருது, அதை சுடுறாங்க, ரத்தம் வருது, இல்லாட்டி வந்து மேல ஒரு உடஞ்ச பைப் இருக்கு, அப்போ வந்து ஒரு சவுண்ட் வருது ஹெட்செட்ல, தண்ணி சொட்டுற சவுண்டு. நிஜமாவே தண்ணி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஓரமா ஒரு டீடைல்டா சொட்டிக்கிட்டு இருக்கும். இது மத்த இதுல போய் விளையாடும் போது தண்ணி சொட்டுற சவுண்ட் வரும், தண்ணியே இருக்காது. இந்த மாதிரியான வித்தியாசம் அது வந்து நிஜமாவே டெக்ரால இருந்தது. அது NVIDIAவோட டெக்ரா ப்ராசஸர்ஸ்ல இருந்தது. அதனால அப்ப நான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஆனா நிஜமாவே NVIDIA வந்து என்ன பண்ணியிருந்திருக்கான், இப்போ ஒரு சில பசங்களை மீட் பண்றான், அவங்க வந்து NVIDIAக்கு ஃப்ரீலான்ஸ் பண்ணிருக்காங்க, இன்டர்ன் பண்ணிருக்காங்க. அந்த பையன் என்ன சொல்றான்னா 2016-17 டைம்ல எல்லாம் கூட மீட்டிங் நடக்கும். அப்ப எப்படி இருந்திருக்குன்னா 2010லயும் NVIDIAல மீட்டிங் நடக்கும். இயர்லி என்ன பண்ணிருக்கோம், கம்பெனில என்ன சாதிச்சிருக்கோம், அடுத்து என்ன பண்ண போறோம்னு சொல்லி மீட்டிங் நடக்கும்ல. எல்லா கம்பெனிலும் நடக்கும். அது இப்போ நார்மலா யாராவது ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சாலும் அதான் நடப்பாங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கம்பெனியோட ஸ்கேலிங் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், நம்ம அடுத்து வேற எதுல போய் கை வைக்கலாம், அடுத்து என்ன துறைகள் எல்லாம் நம்ம வந்து சிறந்து விளங்க முடியும், எதை கத்துக்கணும் அப்படிலாம் கேட்பாங்க. NVIDIAல எப்படி இருந்திருக்குன்னா 2010 கேமிங், 2011 கேமிங், 2015 லைட்டா என்ன ஆகுதுன்னா 100 பேர் உட்கார்றாங்கன்னு நீங்க சும்மா எக்ஸாம்பிளுக்கு 100ல ஒரு 5 பேர் புதுசா வந்து உட்கார்றான். 100 பேரும் எப்பயுமே எப்படி வருவாங்கன்னா அடுத்த கிராஃபிக் கார்டுல நம்ம சேல்ஸ் தூக்குறோம், கேமிங் வேற லெவல் கொண்டு போறோம் அப்படி தூக்குறோம். 5 பேர் மட்டும் வந்து அப்படிங்கிறான். அந்த 5 பேருங்கிற ஸ்கேல் இப்ப எப்படி ஆயிடுச்சானா ப்ரோ, 2016-17லயே வந்து NVIDIAல AI பத்தி நிறைய பேசிட்டு இருக்காரு. அப்போ வெளியில நம்ம யாருமே வந்து அப்ப போன் யூஸ் பண்ணோம்னா யாருமே AI பத்தி நிஜமே அந்த அளவுக்கு பேசல. இல்ல பேசணும், பட் ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷனுக்கு கொண்டுட்டு போற அளவு கிடையாது. இப்ப அவங்க என்னன்னாக்கா மார்க்கெட் வந்து இன்னொரு 10 வருஷம் கழிச்சு எதை டிமாண்ட் உள்ளாக்க போகுது, மக்களுக்கு எது வேணும் அப்படியே யோசிச்சு காய் நகர்த்த ஆரம்பிச்சவங்க ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வராங்க. அதுக்குதான் எப்படின்னா இப்போ ரோபோ படம் வந்துச்சு ப்ரோ, எந்திரன்னு. அதுலயும் வந்து நமக்கு என்ன பண்ணாங்க, கிராபிக்ஸ் வேற லெவல்ல இருந்தது ஃபர்ஸ்ட் அதில் பார்க்கும்போது. என்னதான் இருந்தாலும் ஹாலிவுட் லெவலுக்கு இல்லை, நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணாலும் கூட தமிழ் படங்கள்லயே அது ஒரு வித்தியாசமான படமா இருந்தது, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஜிகினா வேலை காட்டினதுதான் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதெல்லாம் நிறைய ஆக்சுவலா வந்து ஒரு நீங்க கிராபிக்ஸ் நல்லா பண்றீங்க, படத்துக்கு தேவை, ஒரு விஷயத்துக்கு தேவை அப்படின்னாக்கா அது ஓகே. கடைசி சில விஷயங்கள்ல வந்து சில ஜிகினா வேலை எல்லாம் பண்ணணும், அதை இப்படி பிரம்மாண்டமா காட்டணும் அப்படிங்கிற மாதிரி காட்டும் போது அணிதான். இப்ப எனக்கு வந்து என்னன்னா அதேதான் ப்ரோ, அந்த மாதிரியான டைம்ல இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, அன்னைக்கு ஏஐல போய் இன்னைக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, அதே மீட்டிங்க்கு போறதா இருந்தா அதே பையன் சொல்றான். இப்ப கேமிங்ல இருந்து 5 பேர் தான் இருக்காங்க, 95 பேர் மீட்டிங் எப்படி மாறிடுச்சு பாருங்க. ஏன்னா கம்பெனியோட growth ஃபுல்லா வந்து அதுக்காக அவங்க கேமிங்கை மறக்கல. கம்பெனியோட growth வந்து இன்னைக்கு ஏஐ பேஸ் பண்ணி தான் இருக்கு. எங்கேயோ பறந்து போயிட்டு இருக்கு. அதேதான் வந்து எனக்கு இவன்ட்டின்னு தோணுது. பிக்சல் டிவைசஸ் வந்து ஆஸ் அ போன் சமதான். இன்னும் இந்தியாவில் அந்த அளவுக்கு இது வந்து முதல்ல ஃபிளெக்ஸ் பண்ணல, தான் உண்மை. ஏன்னா நம்ம ஒரு வருஷமும் லான்ச் நான் பார்க்கும்போது பிக்சல் 6 வரும்போதா இருக்கட்டும், அதாவது இந்த அசிஸ்டன்டோட கேப்பபிலிட்டிஸ் அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கூப்பிட்டுட்டு, அதாவது நம்ம க்ரீட் பண்ணுவோம் இல்லையா, ஹாய் அது மாதிரி கூப்பிட்டுட்டு எனக்கு ஒரு ஹோட்டல் வேணும், இந்த இடத்துல வேணும், புக் பண்ணிட்டு சொல்லுன்னா புக் பண்ணிடுது.
யூஎஸ்ல. இப்ப நமக்கு அந்த அளவுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி இல்ல, பட் அப்பயே வந்து அசிஸ்டன்ட் அந்த அளவுக்கு பண்ணிச்சு யூஎஸ்ல. அதே இடத்துல நம்ம எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணோம்னா இது எல்லா இடத்துலயும் நடக்கிறதே தான். என்னன்னா வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, ஆமாடா நான் ஏதாவது யார்ட்டையா பேசிட்டு இருப்பேன், புக் பண்ணணும்னு, இது லூசு காது கொடுத்து கேட்டுட்டு போய் புக் பண்ணிட்டு வந்துடுறேன், எனக்கு தேவையா, இந்த மாதிரி கிரிட்டிசிசமா வைப்பேன். அது சில சமயங்கள்ல எப்படி வைப்போம் அப்படின்னா, ஷோ சொல்லுவாரு, நம்மளால ஒண்ணு முடியலன்னா ஒருத்தனால என்ன முடியுதோ அதை கிரிட்டிசைஸ் பண்ணி அசிங்கப்படுத்தி விட்டு போயிருந்தேன். இல்ல அது மட்டும் இல்ல அந்த மாதிரி தான் ஆகுதுன்ற ப்ரோ. டெக் ஸ்பேஸ்ல என்ன ஆயிடுதுன்னா, இதை யாரா பண்ண போறா. இங்க உள்ள அந்த மைண்ட் செட் வேற இல்லையா, we are known for savings. அப்ப நம்ம வந்து ஒரு பேங்க் ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு ஏஐக்கு நம்ம வந்து அனுமதி கொடுக்கணுமா? பேங்க் ஆக்சஸ் பண்றதுக்கு இல்ல ப்ரோ. அப்ப எப்படி புக் பண்ணும்? பேங்க்ல இருந்து பணம் எடுத்தா தான புக் பண்ணும். கரெக்ட். ஒரு ஃபோன் காலே எடுத்துக்கோங்க, ஃபோன் காலுக்கும் இன்னைக்கு நம்மளதுலயே ஃபோன் கால் எல்லாம் வந்துருச்சு. இப்போ யாராவது வந்து ஒரு கால் வருது, ஸ்பாம் கால் வைங்களேன், அதுவே உட்காந்து பேசுது நமக்கு பதில். அதை வந்து இந்த ட்ரூ காலர் பையன் எல்லாம் இன்டகிரேட் பண்ணி வச்சிருக்கான். இப்போ உங்க போன்ல வந்து சப்போஸ் ஏஐ இல்லைனாலும் ட்ரூ காலர்ல அவன் பீட்டாவோ ட்ரை பண்றான், அதுல எல்லாம் பார்த்தா ஏஐ இருக்கு, அதுவே கால் அட்டன் பண்ணிக்குது, உங்களுக்கு பதிலா அது பேசிட்டு இருக்கோம், வந்து பேசிட்டு காலோட மொத்த சம்மரியும் உங்களுக்கு காட்டும். அதுக்கப்புறமும் கூட நீங்க வந்து கீழே ஒரு பட்டன் இருக்கும், டேக் கண்ட்ரோல் ஒரு கால்னு, அதை அழுத்திட்டீங்கன்னா நீங்க போயிடுவீங்க உள்ள. ஏன்னா அது முக்கியமான கால்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும். எதுக்கு கால் பண்ணீங்க, என்ன வேணும் அப்படி கேட்டுட்டே இருக்கும். உங்களை சார்ந்து ரொம்ப முக்கியமானதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதும் நீங்க உள்ள ஜம்ப் அடிக்கலாம், டேக் கண்ட்ரோல் ஒரு கால் பண்ணிக்கலாம். அதனாலதான் இங்க சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இங்க இருக்கிற மக்களுக்கு தகுந்த மாதிரி அப்படிங்கிற சில பர்மிஷன் இருக்கு இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு இசிஜி வந்து இங்க இது கிடையாது இல்லையா. இப்போ வாட்ச்ல வந்து அங்கெல்லாம் வந்து இசிஜி மானிட்டர் வந்து ஒர்க்கிங்ல இருக்கு யூஎஸ்ல. இங்க வந்து ஒர்க்கிங்ல இல்லைன்னு நினைக்கிறேன் இசிஜி, சில மெடிக்கல் ரிலேட்டட் ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும். உண்மைதான். ஸோ அது மாதிரி இங்க மக்களுக்கு வந்து பேங்க் வரைக்கும் ஆக்சஸ் கொடுக்கணுமா, இல்ல நம்ம ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது நமக்கு பதிலா அதுவே போய் பணம் கட்டி செய்யற அளவுக்கு ஒரு தொழில்நுட்பத்துக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுமாங்கிறத. ரெண்டு விஷயம் இருக்கு ப்ரோ. இல்ல இதுவும் ஒரு டிமாண்டுங்கிறேன். இது கரெக்ட். டிமாண்ட் பண்ணும்போது அது கரெக்ட். எனக்கு அந்த இடத்துல என்ன தோணுதுன்னு நான் சொல்றேன். இப்ப ஆட்டோ பைலட் இருக்கு ப்ரோ, அது போய் எங்கேயா சொருகி கொண்டு தான் நான் சொல்லுவேன் எடுத்துருங்க, சரியா. ஆனா அந்த ஊர்ல என்னன்னா ஆட்டோ பைலட்டை போட்டு பாதி பேர் படுத்து தூங்கிட்டு போறான் கார்ல. நான் இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, உன்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உன்னோட ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் டெக்னாலஜிக்கு சப்போர்ட் பண்ணுதுன்ற பட்சத்துல நீ கண்டிப்பா அதை லேப் டெஸ்ட் பண்ணிருக்கணும். ஃபுல்லா நீ வந்து எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு தான் அதுல எரர் ரேட், மார்ஜின் ஆஃப் எரர் வந்து இருக்கலே கிட்ட போயிடணும். நில்லு கிட்ட போனா மட்டும்தான் நீங்க வந்து அதை வெளில கொண்டு வர போறீங்க. அங்க அது அந்த அளவுக்கு நல்லா இருக்குதோ என்னமோ, நம்ம ஊர்ல அது வந்து பிராக்டிகலி இம்பாசிபிள் மாதிரி இப்போதைக்கு இருக்கு. இல்ல இப்போதைக்கு இல்ல, இப்ப நம்ம ஜிபே கூட நம்ம நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. இன்னைக்கு எல்லாருமே வந்து இப்போ இளநீ வாங்கும் போது யூபிஐல பே பண்றோம், டீ கடையில யூபிஐல தான் நம்ம வந்து கரெக்ட். சோ இதெல்லாம் பாசிபிள் ஆனிச்சு, டிமாண்ட் வந்துச்சு. இதுல இன்னொரு விஷயம் மக்கள்கிட்ட, நம்ம ஊர்ல அதுக்கு அமெரிக்கால திருடனே கிடையாதுன்னு நான் சொல்ல வரல, அங்கேயும் திருட்டு பயம் உண்டு. அங்க இருக்கிற திருடன் எப்படி இருக்கான்னு சொல்றேன். நம்ம ஊர் அளவுக்கு ஸ்மார்ட் திருடன்கள் இல்ல, அவங்க கொஞ்சம் டம்மி திருடன் தான். கத்திய திருடுவான், அன்னைக்கு கண்டன் திருடன் நம்மளை மரட்டி பிடிந்து போவான். நம்ம ஆளுங்கெல்லாம் நேரா போவான். ஏரியால 15 கடை இருக்குன்னா எல்லா கடையிலயுமே பேச்சு கொடுத்துக்கிட்டே அவங்களோட கியூஆர் எல்லாத்து மேலேயும் கியூஆர் ஒட்டிட்டு போயிட்டே இருக்கான். ஆமா அதுவும் நடக்குது, சரியா. இப்ப யார் நீங்க சொல்லுங்க, நம்ம ஊர் வேற மாதிரி. நம்ம ஊர் வந்து நம்ம ஊர்ல எது பண்றதா இருந்தாலும் ஏஐ திருடணும்னு அவசியம் இல்ல, கூடயே அவனை திருச்சி போயிட்டு இருப்பான். அதனால இங்க எனக்கு என்னன்னா, ஏஐ நம்ப கூடாதுன்னு நான் அது நம்புங்கன்னு நான் சொல்ல ப்ரோ, நம்பாதீங்கன்னு நான் சொல்ல. ஃபேக்ட் என்ன, நம்ம ஊர்ல எதையுமே என்னால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல ப்ரோ. நான் இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட்டை பத்தி வீடியோ போட்டாலே தான் என்கிட்ட என்னென்ன கேள்வி வருது ப்ரோ. இந்த கேள்வி ஏன் வருதுன்னு நான் கேட்பேன். 5 வருஷம் முன்னாடி நான் ஒரு வீடியோ போடுறேன் போனர்னால, அன்னைக்கும் போனர் எனக்கு ப்ராடக்ட்ல என்ன நான் போய் வாங்கிட்டு இருந்தேன்னு வைங்களா, போனர் நான் என்ன இழுத்து மூடிட்டு வரும்னு என்ன செல்பல் அடிச்சு பத்தி விட்டு இருப்பாரு. என்ன உனக்கு ஒரு வேலையே இல்லையாடா, நீ வீடியோ போகணுன்றதுக்காக என் பேங்க்ல இருந்து காசை எடுத்து பொருளா வாங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு வரா இல்லையா. பிராக்டிகலா என்ன பாசிபிள், பிராண்ட் என்கிட்ட கொடுக்கலாம், நான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்க கிட்ட சொல்லலாம், அவ்வளவுதான் பாசிபிள். பட் நம்ம மக்கள் அதை எப்படி பாக்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அன்னைக்கு யாரும், அதாவது இன்னைக்கு சொல்றேன், என்ன ப்ரோ பெய்டா ப்ரொமோஷனா, எனக்கு என்ன புரியலன்னா, இது எப்படி பெய்டு இல்லாட்டி ப்ரொமோஷன்ன்றது நார்மலைஸ் ஆச்சுன்ற கேள்வி வரும். இல்ல இது கண்டிப்பா நடக்குங்க. பாருங்க, மார்க்கெட் வந்து எதை டிமாண்ட் பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே வந்து மாறும், டெக்னாலஜி உட்பட. அப்போ வந்து நமக்கு வந்து அன்னைக்கு ஒரு தேவை இல்லை, இன்னைக்கு வந்து யூபிஐக்கான தேவை இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து இப்போ ஜிபே, கூகுள் பே, இந்த மாதிரியான அந்த ஆப்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா. இது வந்து ஒரு நெசசரி இதுவாயிட்டு பாருங்க. இப்போ பக்கத்து ஸ்டேட்ல கர்நாடகால யூபிஐ யூஸ் பண்ண கூடாதுன்னு வியாபாரிகள்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு இது பேசுறாங்க. ஏன்னா இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வரலாம்.
ஸோ இப்போ வியாபாரம் பண்றாங்க இல்லையா, இப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட்ல போய் விழுது இல்லையா அந்த யூபிஐ டிரான்சாக்ஷன். அதுல என்ன ப்ரோ தப்பு? என் கேள்வி அதான், அதுல என்ன தப்பு? நீங்க வந்து இண்டிவிஜுவல் பிசினஸ் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய சலுகை இருக்குங்க. அதை போய் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இண்டிவிஜுவல் பிசினஸ் நான் போய் சிஏ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டா தான் சொல்றாங்க. இப்போ என் ஃப்ரெண்டு ஒய்ஃப் வந்து சிஏ பண்ணிருக்காங்க ப்ரோ. இப்போ நம்மளுக்கு நம்ம டாக்ஸ் எல்லாம் ஃபைல் பண்றாங்க. இப்போ நான் வந்து என்னோட ஆபீஸ் இன்கம்னு ஒன்று இருக்கும், யூடியூப் இன்கம்னு ஒன்று இருக்கும், இது எல்லாத்தையுமே நான் ஃபைல் பண்ணிட்டு தான் இருக்கேன். நல்லது. ஆக்சுவலா ஜிஎஸ்டி ஃபைல் பண்றது அந்த லிமிட் அந்த 20 லட்சம் 12 லட்சம் இருந்தா தான் பண்ணணும்னு கிடையாது. அதுக்கு உள்ள இருக்கிறவங்களும் ஜிஎஸ்டி வந்து பண்றது இல்ல அது என்னைக்குமே நல்லது. நான் என்ன தெரியுமா ப்ரோ சொல்றேன், நம்ம வந்து வெளியில ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டுலாம் இருந்தோம்னா விளங்க முடியாது. நாளை பின்ன என் சைட்ல ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் ஏதாவது வெளியில வருதுன்னே வைங்களேன், அது ஒரு தவறான விஷயத்துல வருதுன்னா அது எப்படி ஆயிடும்னா இவ்வளவு நாளா நான் பேசின எல்லாமே ஓட்ட கேட்க ப்ரோ. அதான் உண்மை. ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு கரெக்டா இருக்க முடியும்ன்றதை நான் பாக்குறேன். இப்போ நான் கவர்மெண்ட் எப்படி கேள்வி கேட்பேன் அப்படின்னா, நானும் கேட்பேன். என்ன கேட்பேன்னா, எய்தர் என் இன்கம்ல இருந்து டாக்ஸ் எடு, இல்லாட்டி நான் வாங்குற பொருள்ல இருந்து மட்டும் டாக்ஸ் எடு, ரெண்டுத்துலயும் எடுப்பேன்னா எனக்கு புரியல அப்படின்னு தான் நான் கேட்பேன். இது நான் கேட்பேன். நேரடி வரி, மறைமுக வரி, அந்த மாதிரி நிறைய வரிகள் இருக்கு. இதை தாண்டி என்னடா தெருவுல எங்க போனாலும் ஓட்டர் ரோட்டுக்கு ஒரு சுங்க வரி. ஆமாமா, இல்ல இது உங்களுக்கு வந்து தெரிஞ்ச வரி. ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் ஒரு பொருள் எடுத்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து டாக்ஸ் வருது. ஸ்டேட்டுக்கு இருக்கு, சென்ட்ரலுக்கு இருக்கு. சிஜிஎஸ்டி போடுறான், அப்புறமேல எஸ்ஜிஎஸ்டி போடுறான். இது இல்லாம இப்ப பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் போடுறீங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம சரி பெட்ரோல் பங்கோட ஸ்பிளிட் எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் தெளிவா பாத்திருக்கீங்க? இல்ல பெட்ரோல் பங்க் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவோம். டெஸ்லா காரு 59 லட்சம் ரூபா, 60 லட்சம் ரூபா. அதுல டாக்ஸ் எவ்வளவு? அந்த காரோட விலை 30 லட்சம் ரூபா தானே. அப்ப டாக்ஸ் வருது இல்ல. வருண் வந்து ஆர்டர் பண்ண சொன்னாங்க. டெஸ்லா ஆர்டர் பண்ண சொன்னாங்க. இங்க இல்ல, அமெரிக்கால ஒரு ஃப்ரெண்ட் சொல்லியிருக்காரு, ஏய் டக்குன்னு ஆர்டர் பண்ணு, சொல்ல முடியல. வந்த புதுசுல எவ்வளவு இருந்திருக்கும் நினைக்கிறீங்க இந்தியன் கரன்சி? ஒரு 15 லட்சம் 20 லட்சம் எவ்வளவு கம்மி வந்துடும் டெஸ்லா ஃபர்ஸ்ட் வரும்போது. வேற மாதிரி. அப்போ அவர் வந்து அதான் சொல்றாரு நீங்க பேசிட்டு இருக்கும்போது, என்னன்னா 65 லட்சம் சொல்றாங்க. அதே காரு தான் நாங்க வாங்குறோம். அங்க இருந்து இம்போர்ட்டே பண்ணிடலாம் இல்லையா? ஆமா, இங்க வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி ஓட்டுறது கூட நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமான நிலையெல்லாம் வரும். நான் இப்பதான் ஒரு வீடியோல உங்க வீடியோல சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன். விவோலயே நம்ம குரோம்பேட்ல நான் பாத்துட்டேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க சொன்னீங்களே. சோ ஒரு ரோட்ல சும்மா நம்ம நடந்து வர ஒரு வீதியில யாரோ வந்து சைனால இருந்து இம்போர்ட் பண்ணி அந்த வெஹிக்கிள் வந்து ஓட்டுறாங்க. அப்ப இந்த சென்னை முழுக்க பார்த்தோம்னாக்கா கண்டிப்பா நிறைய பேர் அந்த மாதிரி வந்து வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். நிறைய பேர் கியூரியாசிட்டி இருக்கு. ஸோ இது என்ன அந்த வண்டி ஓட்டுறது ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து கேட்கலாம். பட் அவங்க புதுசா ஒரு விஷயத்த இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா இப்ப வெளிநாட்டுல அவங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்கள் இருக்குன்னா அதை இம்போர்ட் பண்ணி இங்க யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இப்ப இவரே வந்து X100 அல்ட்ரால இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணாரு இல்லையா? அந்த மாதிரி தான். அது வந்து ஒரு கியூரியாசிட்டி. அந்த மாதிரி வந்து அவங்க ஒரு காரை வந்து இறக்கி. எனக்கான ஒரு ஜோக் ப்ரோ, நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா ஒரு ஜோக் என் லைஃப்ல நடந்துச்சு. என்னன்னா இப்போ ரீசெண்டா இங்க செகண்ட்ஸ் மார்க்கெட் பூம் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படி ஒரு விஷயமே இங்க வரல. எல்லாருமே ஊருக்குள்ள விற்கிற போன்ஸே தான் மாத்தி மாத்தி வித்துட்டு இருந்தாங்க. பிளிப்கார்ட்ல அமேசான்ல வாங்குற போனை திரும்ப அவங்க கிட்ட போச்சு. நானும் அப்ப என்ன பண்ணேன், Pixel 4 அது வாங்கியே ஆகணும்னு அமெரிக்கால இருந்து வாங்கினேன். நான் வாங்கினதான் தாமதம். அதுல இருந்து 3 மாசத்துல நம்ம ஊர்ல எல்லாம் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. என்ன ஒரு மனசுல நிம்மதினா, அங்க நான் 21,000க்கு வாங்கினேன். நம்ம ஊர்ல Pixel 4 வந்த புதுசுல 25,000 தான் வந்துச்சு. ஆமா, அது வரைக்கும் சந்தோஷம். நம்ம 21,000 சம்திங் அந்த மாதிரி வாங்கணும், இங்க 25,000 விற்கிறது. பட் என்னதான் இருந்தாலும் இங்க இருக்கிற பொருட்களையே வாங்கும் போதுதான் இது மூலியமா நம்ம கவர்மெண்ட்டுக்கு நிதி கிடைக்குது. ஸோ அதனாலதான் இங்க உள்ளூர் வியாபாரிகளை ஊக்குவிக்கிற வகையில டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமா வச்சிருக்காங்க. இம்போர்ட் டியூட்டி அதிகமா போட்டதானே இப்ப இங்க அந்த மாதிரி நடக்கலனாக்கா இப்ப டாட்டாங்கிற ஒரு பிராண்ட் வந்து இந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்க முடியாது இல்லையா? இல்ல ப்ரோ, நான் அதுக்கு அகைன்ஸ்ட்லாம் இல்ல ப்ரோ. எனக்கு என்னன்னா இந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் ஓகே தான். யாரையாவது 4 பேர் ஃபேவர் பண்ணுங்கன்னா சந்தோஷம் தான். சில சமயத்துல என்ன ஆயிடுதுன்னா, இப்ப ஜப்பான்ல டெக்னாலஜி எங்கேயோ அட்வான்ஸ்ட் ஆயிருக்கும். அங்க இருக்கிறவனும் மனுஷன் தான். எதை டிஎன்ஏ எல்லாத்தையும் எடுத்து வெரிஃபை பண்ணா அவனும் மனுஷன் தான். அவனும் அதே மாதிரி தான் வாழ போறான். நம்மளும் மனுஷன் தான், நம்மளும் அதே மாதிரி தான் வாழ போறோம். நிறைய நல்ல விஷயங்கள் டெக்னாலஜில இருக்கு, அது எதுவுமே நம்ம கைக்கு வரதில்லை. அதை விட்டு சீக்கிரமே நமக்கு என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, எப்படி சுகர் பிபி வந்து சீக்கிரம் சாகிறது, கொலஸ்ட்ரால் வருது, இதெல்லாம் சீக்கிரம் வந்துருது டக்குனு ஊருக்குள்ள. ஆனா நிஜமாவே டெக்னாலஜில நம்ம அறிவு சார்ந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மள வந்து சேர மாட்டேங்குது. அதெல்லாம் ஜப்பான்ல இருந்து ஜப்பான்லயே தூங்குது, சைனால இருந்தா சைனாலேயே தூங்குது, வேற எங்கேயாவது இருந்ததுன்னா ஹாங்காங்ல இருக்க ஹாங்காங்லயே தூங்குது. யூஎஸ்ல அப்படி சொல்ல மாட்டேன், அது ஒரு தண்ட கருமம் தான். அது வந்து அந்த அளவுக்கு பெருசா இல்ல. ஏன்னா அங்க இருக்கிற நம்மளுக்கு சொந்தக்காரங்க கிட்ட கேட்டா அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இப்ப இந்தியா தான் நிஜமா ஃபாஸ்டா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த பாலிசி மேக்கர்ஸ் வந்து இதை வந்து நோட் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து இந்த நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் தான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஃபாரின்ல ஒரு நிறுவனம் ஒன்று இருக்குனாக்கா, அவங்க இந்த டெக்னாலஜியை திறன்பட பண்றாங்கனாக்கா அவங்க இந்தியன் கம்பெனிஸ் கூட சேர்ந்து வர்ற மாதிரி இங்க வந்து லாவை வந்து மேக் பண்ணலாம். அப்ப என்ன பண்ணுவாங்கனாக்கா, இங்க இருக்கிற இந்தியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க, இந்தியன் மேன் பவர் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இந்தியன் கம்பெனிஸ் கூட கொலாப் இருக்கிறதுனால இவங்க இந்தியன்ல இருக்க கொஞ்சம் மேன் பவர் இருக்கு இல்லையா, அங்க ஸ்கில் டெவலப் ஆகும்.
அந்த ஸ்கில்ல வச்சு அதுக்கப்புறம் தனியா வந்து நம்மளால வந்து எந்த ஒரு விஷயத்தையும் உருவாக்கிக்க முடியும். உண்மைதான். இதைதான் வந்து சைனாவில் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா நடந்தது இதுதான். சைனாவில் ஒரு ஃபாரின் கம்பெனி வருதுனாக்கா அவங்க வந்து அவங்க நிறுவனத்தோட சேர்ந்து தான் அங்க வந்து தொழில் வந்து ஆரம்பிக்க முடியும். தனியா வந்து இது பண்ண முடியாது. அது மாதிரி அங்க இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்கில் வந்து கிடைச்சது. ஸ்கில் கிடைச்ச பிறகு அவங்க வந்து தனியா வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கேயும் இருந்தா நல்லா இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஆமா. அது வந்து அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மகிட்ட இருக்க கவர்மெண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும், தெளிவா இருக்கணும் அதுல. ஏன்னா நம்ம ஆக்சுவலி நம்ம இப்ப பவர்ஃபுல்லான சிச்சுவேஷன்ல இருக்கோம். ஏன் தெரியுமா? கன்சியூமரே நம்ம தான். நம்ம வந்து லார்ஜஸ்ட் கன்சியூமர் 140 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு நாடு. சரி, 140 கோடி கூட எனக்கு கன்சியூமர் இல்லைன்னு வச்சுப்போம். 40 கோடி பேராது கன்சியூமர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருமே எல்லாத்தையும் வாங்க மாட்டாங்க. ஆனா ஒரு 40 கோடி பேராது இன்னைக்கு இருக்கிற எக்கானமில எல்லாத்தையும் வாங்குறதுக்கு தயாரா இருக்காங்கன்னு. எல்லாத்தையும் அதுக்காக எல்லாத்தையும் புல்லு பூண்டு எல்லாம் சொல்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. மீதி 100 வந்து பொறுமையா தான் வருவாங்க. ஏன்னா இன்னும் கூட இந்தியால வந்து பட்டன் போன்ஸ் யூஸ் பண்றவங்களோட பாப்புலேஷன் வந்து அட்லீஸ்ட் 33% கிட்ட இருக்கு. கிராமங்கள்ல இருந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சும்மா வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது வர வீடியோ கண்டென்ட் அது இதுன்னு பார்த்துக்கிட்டே எல்லாமே கிராமம் தான் இதுல பெருசு. நீங்க தான் சொன்னீங்களா கோமாப்பட்டி வந்து கிராமம் தானே? அதானே பூயி சிவபரணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாபிக்கும் போகுது. நடுநடுவில் டெக் கண்டென்ட்டும் வருது. நடுநடுவில் அவருடைய ஆர்கியூல அவர் வச்சிருக்கிற அந்த பொருட்களையும் நம்ம வந்து ஷோ பண்றோம். அதை பத்தியே நம்ம வந்து பேச இருக்கோம். ஸோ சிவபரணி அப்படிங்கிறதே நம்மளுடைய சேனல்ல இமானுவேல் எக்ஸ்ப்ளோர்ஸ்ல ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் பார்ட்டா ஒரு சீரீஸா வர இருக்கு. ஸோ அது நீங்க வந்து வருங்காலத்துல பார்க்க போறீங்க. ஸோ இப்போதைக்கு சில விஷயங்களை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்புறோம். உங்களுக்கு ஏதாவது இவர்கிட்ட கேள்வி கேட்கணும்னா நீங்க என்கிட்ட கேளுங்க, இல்லை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து பகிருங்க. நான் இவர்கிட்ட கேட்டு உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் வாங்கி தரேன். என்னால முடிஞ்சது. கண்டிப்பா பண்ணலாம். ஆனா அங்கேயும் வந்து நீங்க வந்து நான் வந்து 1+13 வாங்கலாமா, பிக் பில்லியன் டேஸ் ஏர்லன்னு கேட்காதீங்க. கொஞ்சம் வேற மாதிரி கேளுங்க, டெக்னாலஜி சம்பந்தமா. இல்ல ஜாலியா பேசலாங்க, ஜாலியாவும் பேசலாம். உங்க காலேஜ் லைஃப்ல உள்ளதோ இல்லாட்டி அந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்கலாம். அப்படின்னா ப்ரோ நீங்க டூர் ஏதாவது போனீங்களா, டூர்ல ஏதாவது மெமரிஸ் இருக்கா, இப்படி கேள்வி கேட்கலாம். நிஜமாவே செமையா இருக்கும். சோ அந்த மாதிரி நம்ம பேசலாம். அதெல்லாம் நிஜமாவே வந்து ஏன்னா எனக்கு எப்படி திரும்ப இருக்கு, திரும்ப ஃபோக்கஸ்டா வரும். நீ வந்து இந்த டீல் என்ன வாங்கலாம், 20,000 30,000 என்ன பண்றீங்க, 30 40 என்ன பண்றீங்க, இதே பேசி அது ஒரு பக்கம் போர் அடிக்க தான் செய்யுது. உண்மை அதுதான். ஆனா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா நீங்க வாங்க போறனால நீங்க பாக்க வர உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் அதே திரும்ப நான் பேசிட்டு இருப்பேன், அதே லுக்குள்ளே இருப்பேன். எனக்கு வந்து அது எப்படி இருக்கும்னா இதை ஒட்டி யாராவது என்ன வெளில கூட்டு போங்கடா அப்படி இருக்கும். சோ அதனாலதான் சில சமயங்கள மூவி பத்தி பேசும்போது ஹாப்பியா பேசுவேன். வேற ஏதாவது ஒரு சில டாபிக் சாப்பிடுறத பத்தி ஏதாவது வீடியோ பண்ணனால ஹாப்பியா. ஏன்னா அது வந்து சம்திங் நியூ ஃபார் மீ. நான் அது வந்து புதுசா ஒரு விஷயத்த ஷேர் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். திரும்ப அதே 1+13 வித் பட்ஸ் 3 வாங்கலாமா, 1+13s 50,000 ஓகேயா, விவோ 200 FE இப்போ வந்திருக்கு ஓகேயா அப்படின்னும் போது எனக்கு எப்படி இருக்கும்னா சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வரல ப்ரோ, அதுக்குதான் நான் இருக்கேன். பட் பொழுதுனைக்கும் அதையே பேசிட்டு இருந்தா ஸோ அதுக்கு வந்து இது ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி இவருக்கு. ஸோ இதான் நம்ம வந்து இப்போ 2 பேர் சேர்ந்து பேசுறோம்னாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றோம் அப்படிங்கிறதா இருக்கு. ஸோ இவர் கண்டிப்பா கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புறேன். அது என்னங்கிறது நமக்கு இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரையில் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது சிவபரணி, இமானுவேல். பார்க்கலாங்க. சூப்பர் ப்ரோ.